செயின்லாம் சேர் ஆயிடுச்சு ப்ரோ. மாட்டிக்கிச்சா? செயின்லாம் ஃபுல்லாக சேரு. இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க அண்ட் 1080pக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். Hey guys, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ கட்சில் இருக்கோம். கட்சில் வந்து ரன் ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ஸ்டேயில் இருக்கும். ஸோ ஒயிட் டெசர்ட் இங்கேருந்து ரொம்ப கிட்ட. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம டெசர்ட் ஸ்டாம் வந்து டெசர்ட்டுக்கு போக போகுது. ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸில் வந்து நான் பெங்களூர்லேருந்து கட்ச் வந்த ஜேர்னி அந்த ரைட் ஓட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் போடுற எபிசோட்ஸில் நான் வந்து ராஜஸ்தானில் இருக்கிற பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் போட போகிறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சோலோ ரைடாக ஆரம்பிச்சது அண்ட் இப்போ ஒரு குரூப் ரைடாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம குரூப்பில் யார் இருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டே பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் இந்த ஸ்டே உண்மையிலே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவீங்க. இருக்கு, ஆனால் ட்ரோன் கேப்சர் பண்ணலையே. நீங்கள் அந்த ரொட்டேட் பண்ணி ஒரு ஷாட் சிவா சொல்லுங்க. ஸோ இது நம்ம கூட சிவா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த மாதிரி இன்டர்ப் பண்ணுறதுலேயே ஸோ இது வந்து சிவா லேசி பம் ட்ராவலர் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. அவர் மலேசியாவில் இருந்ததுனால இந்த கம்போடியா ட்ரிப்லாம் பண்ணிவிட்டு அதோட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் அந்த வீடியோஸ்லாம். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அவரும் ரொம்ப நாள் கழித்து ராஜஸ்தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்பை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ரோட் வாரியர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காரு. இவர் வந்து ஸ்பித்தி போயிட்டு வந்திருக்காரு. நம்ம வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பித்தி வந்து அதுவும் வின்டரில் போயிட்டு வந்திருக்காரு. அந்த வீடியோஸ்லாம் ஒரு சேனலில் போட்டிருக்காரு. அதுவும் சூப்பராக இருக்கும், போய் பாருங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் நினைக்கிறேன். நம்ம லடாக் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விக்னேஷ் ராமகிருஷ்ணன். ஸோ இவரும் வந்து விலாகிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் அவரோட சேனல்லையும் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் காத்துட்ருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு டே 3 தான் எனக்கு, பட் இவங்களுக்கு டே 6. இன்னும் ராஜஸ்தான் நாங்கள் என்ட்ரி ஆகலை, இன்னும் குஜராத்தில் தான் இருக்கோம். பட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் வீடியோஸ் அண்ட் கிளிப்ஸ். see you there. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு குட்டி ரூம் டூர் பார்த்துடலாம். அவங்க ரூம் நான் போகிறதுக்கு கூச்சமாக இருக்குது. இந்த ரூம்க்கே போயிடுறேன். ஏதாவது வச்சுருப்பாங்க, நான் பார்க்கக்கூடாது, பார்த்துருப்பேன். தரையை பார்த்திங்கன்னா சாணி வச்சு தான் பூசியிருக்காங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டே வந்து போங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸ்விஸ் டென்ட்டும் இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்விஸ் டென்ட், இதுவும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது இந்த ஸ்விஸ் டென்ட் வந்து ஸ்லைட்லி சீப்பர். போங்கா வந்து கொஞ்சம் காஸ்ட்லி இதை விட. ஸோ இந்த போங்கா டைப் ஸ்டேயோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 2000 rupees per person. ஸோ வித் 3 times ஃபுட் அப்புறம் ஏதோ ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு 2000 rupees per person. இதே வந்து ஸ்விஸ் டென்ட்டும் இருக்குது. அதோட ப்ரைஸ் நான் செக் பண்ணல, பட் அது இதை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். 1500 something per person. ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் தான், பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது ஒர்த் தான் நினைக்கிறேன். ரூம் காட்டுறவங்களுக்கு ரூம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஸோ 2 டபுள் காட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. காட்டே கிடையாது ஆக்சுவலாக, செவரு தான், கான்க்ரீட் ஸ்லாப்ஸ் தான் இது. ஸோ ரெண்டுமே நமக்கு பெட்ஸ். இதுதான் அந்த போங்கா உள்ளே இருக்கிற ஸ்டே. ஸோ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஏசி கூட இருக்குது. எதுக்குன்னு தெரில, மேபி ஃபார் சம்மர்ஸ், பிகாஸ் சம்மர்லேயும் பீப்புள் வருவாங்க. ஃபுல்லாக பாருங்கள் நம்ம திங்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்ம பைக் லக்கேஜ் நிறைய இருக்குது, அதனால் ஸோ திங்ஸ் நிறைய இருக்குது. அப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட இதுதான் நம்மளோட ஸ்டே. இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஒயிட் டெசர்ட் போகிறோம். அங்கே என்ன இருக்குது, அது எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற விஷுவல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு போக அப்டேட் பண்ணுறேன். ஸ்வீட்டாக இருக்குது. கலர் பார்த்தா காரமாக இருக்குன்னு நினச்சேன். ஸ்வீட்டாக இருக்குது. நேற்று எர்த்குவேக் ஆமாம் இங்கே. அப்படியா? மைல்டு எர்த்குவேக்.
எங்கே இங்கே அடிக்கடி வரும். நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். நவம்பர் டிசம்பர் பார்த்திங்கன்னா இந்த குஜராத் ராஜஸ்தானுக்கு வந்து பீக் சீசன். அண்ட் எங்களுக்கு லிமிட்டட் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கிறதுனால ஒரு சேஃப் சைடில் இருக்கணுன்றதுனால நாங்கள் இந்த ட்ரிப் கிளம்புறதுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு குரூப்பாக வரீங்க அண்ட் இதே மாதிரி பீக் சீசனில் வரீங்கன்னா நானும் அதே தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த சில டேஸில் இந்த டீம் நல்லாவே செட் ஆகிருச்சு அண்ட் நல்லாவே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில விஷயம்லாம் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே இருக்காதுங்க. அண்ட் இந்த போங்கா குடிசைகள் பற்றி நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். இதோட யூனிக் சர்க்குலர் ஸ்ட்ரக்சர்னால இது வந்து எர்த்குவேக் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. 2001 நடந்த ஒரு நிலநடுக்கத்தில் இந்த ஊரில் இருக்கிற மற்ற வீடுகள்லாம் இடிஞ்சு விழும்போது இந்த போங்கா குடிசைகள் மட்டும் ஸ்ட்ராங்காக நினைச்சு. அதுவும் இல்லாமல் இது மட் கவர்டாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் நல்லாவே ரெகுலேட் பண்ணும். இங்கே என்னென்ன பிளேசஸ் விசிட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு குட்டி மேப் மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகலாம். இந்த பிளேசஸ் எல்லாம் இங்கேருந்து ஈஸியாக விசிட் பண்ணலாம். எல்லாமே ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்குது. இங்கேருந்து இப்போ நம்ம வந்து காலோ டுங்கர் போகிறோம். திருப்பி ஸ்டேக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரன் உத்சவ் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒயிட் டெசர்ட் போகிறோம். ஸோ பார்க்கலாம் நம்ம போயிட்டு. ஸோ நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா என்னென்ன பிளேசஸ் இங்கே இருக்குன்னு. அதுலேருந்து ஒரு பிளேஸ் காலோ டுங்கர், அதுதான் போயிட்டுருக்கோம். அதாவது பிளாக் ஹில். ஸோ பிளாக் ஹில் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. அப்படி என்ன இருக்குதுன்னு தெரிலங்க, பட் பக்கத்தில் இருந்தது அதுதான். ஒயிட் ரன் ரெசார்ட், ரன் ஆஃப் கட்ச். இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ, யூனோ. எத்தனை வருஷமாக ரன் ஆஃப் கட்ச் போகணுன்னு இருக்குது நான். ஆத்ம நிர்பர் பாரத் எக்ஸிபிஷன் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் இதை பார்த்தோன்னா நமக்கு ஒயிட் டெசர்ட் போக முடியாது போல இருக்கு. ஈவினிங் தான் நல்லாயிருக்கும் இது. ஸோ ஈவினிங் நம்ம திருப்பி வருவோம் இங்கே. ரன் உத்சவ், ப்ரில்லியன்ட். வே டு ஒயிட் ரன். ஸோ ஒயிட் ரன் அந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன். ஒயிட் ரன் ரெசார்ட் கண்டிப்பாக அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒயிட் ரன் ரெசார்ட், பிகாஸ் அது அப்படியே ரன்லேயே இருக்கு. குப்பை தூக்கி போட்டு போகுது பாருங்கள். அப்படியே குப்பையே இல்லாத இடத்துல இப்படி தான் குப்பை வருது. அப்படியே கார்லேருந்து இது விண்டோ திறந்து குப்பையை தூக்கி போட்டு போகுது. என்ன பண்ணுறது இதுங்கள. இத்தனைக்கும் இவங்களாம் லோக்கல் காருங்க. இந்த பியூட்டிஃபுல் ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடு பாருங்களேன். சுற்றி எதுவுமே கிடையாது. என்னால் அப்படியே இந்த ஹொரைசன் லேண்டு பார்க்க முடியுது, ஹொரைசன்லேயே. இந்த மாதிரியான ஸ்ட்ரெயிட் ரோட்ஸில் தனியாக போகிறதோட ஃபீலே தனி. அதுவும் எந்த அளவுக்கு இது பர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா ஹொரைசனை தாண்டியும் ரோடு போயிட்டு இருந்தது. ஒரு சென்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ரீடம் இருந்தது. அண்ட் மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரைடில் அந்த எல்லா ஹெவி லக்கேஜும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக இதுக்கு கீழே இறங்க முடிஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஒயிட் சாண்டில் ஓட்டுறதுக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இறங்க முடியாது. பிகாஸ் இங்கே வந்து ஒரு கான்க்ரீட் இது போட்டிருக்காங்க, பேரிகேட் மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்லோப் வேறு அது. ஸோ அதுக்கு கீழே இறங்க முடியாது. இறங்குனா ஏற்றுறது கஷ்டம். ஃபஸ்ட்டு இறக்கவே முடியாது. இறங்குனா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வாவ். ஓ இந்த சைடு பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது.
ஆல்மோஸ்ட் காலோ துங்கர் வந்துட்டோம், விச் மீன்ஸ் பிளாக் ஹில். எதுக்கு நிப்பாட்டிருக்கானுங்கன்னே தெரில. இந்த மாதிரி சில பேர் ரோட்டில் காரை நிப்பாட்டுறதுக்கு ஒரு காரணம் இருந்தது, அது எனக்கு அப்போ தெரியாது. அது என்னென்னா, இந்த ரூட்டில் ஒரு போர்ஷன் வந்து ஏதோ ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனால் இருக்கிற ஸ்லோப்பை விட ஜாஸ்தி ஸ்லோப் மாதிரி ஃபீல் ஆகுமா. ஸோ வண்டி அங்கே 50ல் போகிறதுக்கு பதிலாக 80ல் போகுமா. அதை சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மேக்னெட்டிக் எஃபெக்ட்னால் வண்டி ஆட்டோமேட்டிக்காக அப் ஸ்லோப்பில் போகும்னு நினச்சி சில பேர் இந்த மாதிரி நிப்பாட்டி டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் இந்த கர்வ்ஸை மட்டுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த குட்டி ஹில் 462 மீட்டர்ஸ் ஹைட்டு தான், ஆனால் இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் இன் குஜராத்னு சொல்கிறாங்க. சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்டில். भैया कैमल राइड कितना? कैमल राइड कितना? 100 रुपीज़। कहाँ तक जाओगे? ऊपर ले जाते हैं। ऊपर ले जाके वापस आते क्या? हाँ वापस भी लेके आऊँ चलो। और यार हाँ चलो सर बैठ जाओ, गाड़ी आ रही निकल लेके ठीक है, चला जाओ। चलो अब मैंने मार चलो। आप दोनों के बैठे या अकेले? अकेले। हाँ ठीक है, तो बैठो, पीछे बैठे यार। पीछे बैठो. हाँ हाँ ऐसे बैठ जाओ। ஆக்சுவலாக இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒட்டகம் மேலே ஏறுறது. ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்க தான் செய்யும், ஆனால் அது என் மூஞ்சில் எப்பயுமே தெரியாது. இந்த ஒட்டகம் மேலே ஏறுறதும் இறங்குறதும் தான் இந்த கேமல் ரைடோட எக்ஸைட்டிங் பார்ட்டு. மற்றபடி சவாரி பீஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பயமாக இருக்குது. और எந்த ரியாக்ஷனும் இல்ல, கேமரா எடுத்து पैसा मेरा 300 ருபீஸ் வாங்கிட்டாங்க கேமல் ரைடுக்கு. இப்போ வந்து வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் மேலே. देवा भाई दो कैसे बजा लेते हो एक साथ? हाँ उधर उधर கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. இதோ கட்ச் லேக்கு, பாகிஸ்தான் பார்டர் இது. பாகிஸ்தான் பார்டர் தான் தோர்க்கே லேக் தாண்டி அந்த பக்கம் பாகிஸ்தான் பார்டர். ஆமாம். காலா டோங்கர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேருந்து வந்து ரன் தெரியுது, அந்த டெசர்ட் மேலே வாட்டர் பாடி கிளியராக தெரியுது இங்கேருந்து. அண்ட் அதை தாண்டினா அப்படியே வந்து பாகிஸ்தான் பார்டர். ஸோ இங்கே வந்து நான் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கல, பிகாஸ் இது வந்து பார்டர் கிட்ட இருக்குது, எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கல. இங்கே ஆர்மி கேம்பும் செட்டப் ஆகிருக்கு அண்ட் ரிஸ்க் எடுக்க விரும்பல. 360 ஷாட்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். रिटर्न कैमल सवारी हट जाओ, थोड़ा हट जाओ। ये क्या है? ये दूसरा कैमरा है, ये क्या है? ये डिजाइन लगा है। हां कैमल रे रिटर्न कैमल कैमल. சில ஸ்டேட்ஸ் அவங்களோட மெயின் மீல்ஸ்க்கு ஃபேமஸாக இருப்பாங்க, சில ஸ்டேட்ஸ் அவங்களோட டெசர்ட் ஆர் ஸ்வீட்ஸ்க்கு ஃபேமஸாக இருப்பாங்க, சில ஸ்டேட்ஸ் அவங்களோட நான் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்க்கு ஃபேமஸாக இருப்பாங்க. ஆனால் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் மெயின்லி அவங்களோட ஸ்நாக் ஐட்டம்ஸ் அண்ட் சாட் ஐட்டம்ஸ்க்கு ரொம்பவே பாப்புலர். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு நாங்கள் லஞ்சை கூட ஸ்கிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தோம்.
டெசர்ட்டில் அப்படியே இறங்கி ஓடணும் போல் இருக்குது. அதான் பண்ண போகிறேன் இப்போது. இஸ் இட் சாஃப்ட் சாயில்? பாருங்க அவர் வண்டி ஓட்டுனது எப்படி ஏறும் தெரில வண்டி. எப்படி ஏற போகிறீங்க? பின்னாடி பாருங்கள் எவ்வளோ சேர் பாருங்கள். பார்த்துக்கலாம் விடுங்க. இங்கே பாருங்கள் செயின்லாம் சேர் ஆயிடுச்சு ப்ரோ. மாட்டிக்கிச்சா? செயின்லாம் ஃபுல்லாக சேரு. அவங்க நல்ல இடத்துல இறக்கிட்டாங்க போல். ம் வாங்க அங்கே வரைக்கும் எப்படியாவது போவோம். எப்படி இறக்க போகிறேன் நான்? நீங்கள் இறக்கலாம், உங்கள் வண்டிக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுறேன். சரி ட்ரை பண்ணுவோம் வாங்க. இவ்வளோ பண்ணியாச்சு, இதை பண்ணலன்னா எப்படி? ஓ ஓ ஓ ஓ கா 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 கா. செல்லக்குட்டியே பத்திரமானு கூப்பிட்டு போயிடுறா. எம்டிசி ஆஃப் பண்ணுவோமா? ஆஃப் பண்ணியாச்சு. ஆஹா கேரளாவில் பண்ணது என்ன என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஐய் ஈஸியாக போகுது. வண்டி அசால்ட் பண்ணுதுங்க போங்க. வேற லெவல். ஃபைனலி நம்ம டெசர்ட் ஸ்டார்ம் டெசர்ட்டில் இறங்கியிருக்கு. அண்ட் கட்ச் டெசர்ட் இது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சேரு. ஸோ லூஸ் சாயில் ப்ளஸ் சாண்ட் மிக்சர் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ட்ரெயில் பாருங்கள். ஃபுல் பிளெயின். திஸ் இஸ் அ ஃபுல் பிளெயின் லேண்ட். எதுவுமே இல்லை. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம பைக்கும் அது மட்டும் தான். வாவ், வாட் அன் அமேசிங் ஃபீலிங். நான் சொன்னேன்ல இதை பார்த்த உடனே இறங்கி ஓடணும் போல் இருக்குன்னு. அதான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றுறதுக்கான டைம். What an amazing feeling. ரன் ஆஃப் கட்ச்சில் பைக்கை ஓட்டுறது. அதனால் ஆசை தீர இந்த இடத்துல வண்டி ஓட்டியாச்சு. ரன் RANN அப்படின்னா உப்பு ஊர்ன நிலம். இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்து என்ன கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா த ரன் ஆஃப் கட்ச் கெட் இட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்தாலும் ரியாலிட்டிக்கு திருப்பி வந்து நாங்கள் ஆகணும். ஜஸ்ட் அப்போ தான் ஒரு விஷயம் நடந்தது. அதுவாக ஸ்டார்ட் ஆகி கீழே வந்துருச்சு. ஏன் தெரியல, எதுவுமே சொல்லவும் இல்லை. ஏர்க்ராஃப்ட் இம்பாக்டட் ப்ராப்பர் ஸ்டாப்னு அதுவாக கீழே வந்துருச்சு. நான் மேலே தூக்கிட்டே தான் இருந்தேன். கனெக்ட் ஆயிடுச்சா? எரர் ஏதாவது காட்டுதா பாருங்க. எதுவும் இல்லை, டேக் ஆஃப் பர்மிட்டட்னு வந்து. தெரில என்ன மேட்ருன்னு. என்ன மேக்ஸ் பவர் லோடு இருந்து வார்னிங் காட்டுதே. இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று வந்தது. இது நான் பார்க்கவே இல்லை, எதுவுமே நான் பண்ணும்போது வரவே இல்லை. ப்ரொப்பலர் மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவத்தினால மீதி டே ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதனால் இதை பற்றி நான் கடைசியில் பேசுகிறேன். வெல்கம் டு த ஒயிட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு மோதிஜி போஸ்ட் கொடுக்குறாரு. ரன் கே ரங். ஸோ
ஒயிட் ரன் போகிறதுக்கு வந்து பெர்மிட் எடுக்கணும். ஸோ டேரெக்டாக இங்கேயே வந்து கூட எடுக்கலாம், இல்லை ஆன்லைனில் கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ½ an hour தான் இருக்குது சன்செட் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள. அதனால் இப்போ அவசரமாக ப்ரூஃப் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பெர்மிட்காக. ஸோ இந்த பெர்மிட் வந்து BSF செக் பண்ணிவிட்டு தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க உள்ள ஒயிட் ரன் விசிட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இது வந்து நியர் பாகிஸ்தான் பார்டர். ஓஹோ பியூட்டிஃபுல். ஜஸ்ட் பியூர் எம்டி லேண்ட். அதுக்கு மேலே சால்ட் வாட்டர், சால்ட் டெபாசிட், ஜஸ்ட் ஒயிட், பியூர் ஒயிட். சூப்பராக இருக்குது. கேமராவில் கண்டிப்பாக கேப்சர் ஆகாது. அப்படியே பாருங்கள், மிரர் மாதிரி இருக்குது. ஓ மை காட், எப்படி நிறுத்தி காட்டுறது உங்களுக்கு. செம்ம அழகாக இருக்குது. அங்கே ஒரு சன்செட், ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஏறி மேலே பார்க்குறதுக்கு. லெட்ஸ் see if it's worth going up. இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்தே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சர்ரியலான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு இது என்னன்னே புரியலை. தரையில் இன்ஃபினிட்டி வரைக்கும் மிரர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். யூஸ்வலாக கடல்லையோ ஒரு லேக்லேயோ இல்லை ரிவர்லேயோ நம்ம அலைகளை பார்ப்போம். சின்ன குளமாக இருந்தாலும் அதில் ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸஸ் ஆகுது இருக்கும். இங்கே அப்படி ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் இந்த லேண்டுக்கு மேலே இருக்கிற வாட்டர் அவ்வளோ ஸ்டில்லாக இருந்தது. நம்பவே முடியாத அளவுக்கு ஸ்டில்லாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சா எது ரிஃப்ளெக்ஷன் எது ஒரிஜினல்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். அதை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் அங்கே போய் நிற்கணுன்ற ஒரு ஃபீலில் எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்த டைம் லேப்ஸை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். மனசுக்குள்ளே கழுவி ஊற்றிருப்பாங்க, என்ன பண்ணுறது. ஒயிட் ரன் ஆஃப் கட்ச் சூப்பராக இருந்தது. சன்செட் ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ வந்து நம்ம ரன் உற்சவில் இருக்கிற ஷாப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்து 15 days நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல், அதான் ரன் உற்சவ்னாலே ஃபெஸ்டிவல். இந்த ஸ்டேட்லேருந்தே நிறைய பேர் வந்து இங்கே இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வருவாங்க. இங்கே நிறைய விதமான எக்ஸிபிஷன்ஸ், டேலண்ட் ஷோஸ், கல்ச்சுரல் ஷோஸ் எல்லாமே நடக்கும் இந்த டைமில் இங்கே. ஸோ அது இந்த சீசனில் தான் பார்க்க முடியும். நான் ஒரு லோக்கல் பர்சன்ட்ட பேசும்போது இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. என்னென்னா, இங்கே நாராயண் சரோவர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இன்னும் அழகாக இருக்குமா, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் வருமா அந்த சீசனில். ஸோ நிறைய ரேர் ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இந்த சீசனில் பார்க்க முடியும் அப்படின்னு தெரிய வந்தது. நமக்கு இதுக்கே டைம் கரெக்டாக இருக்குங்க. எனிவேஸ் வி ஹேட் ஸோ மச் ஃபன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஆத்ம நிர்பர் பாரத் எக்ஸிபிஷன் மாதிரி நினைக்கிறேன். ஸ்மால் பிஸ்னஸஸ் ஓட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளெல்லாம் போய் உங்களை போர் அடிக்க விரும்பலங்க. ஸோ கச்சி தாபேலி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து லோக்கல் டிஷ் தான். இங்கே ஸ்நாக்ஸு, டின்னரும் இருக்குது. ரன் உற்சவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஸ்டேயில் போய்ட்டு டின்னர் பண்ணலான்னு இருக்கும். இது வந்து கச்சி தாபேலி. இன்றைக்கி வந்து கட்ச் ஒயிட் சாண்டில் ட்ரோன் ஃப்ளை பண்ணும்போது ப்ரொப்பல்லர் எரர் காட்டுச்சு. அண்ட் சடன்லி அதுவே விழுந்துருச்சு அப்படியே. ஸோ டோட்டலாக ப்ரொப்பல்லர் ஸ்டாப் ஆகி அப்படியே விழுந்துருச்சு. நல்ல வேலை ரொம்ப ஹைட்டில் இல்லை, ஒரு 3 meters ஹைட்டில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 3 to 4 meters ஹைட்டில் இருந்தது. அதனால் எதுவும் பெருசாக டேமேஜ் ஆகலை. பட் ரொம்ப நேரமாக ப்ரொப்பல்லர் வார்னிங்கே காட்டிகிட்டு இருந்தது. அண்ட் டக்குன்னு அதுவே வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு ப்ரொப்பல்லரை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரொப்பல்லர் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ப்ரொப்பல்லர்ஸில் எனக்கு எதுவும் பெருசாக டேமேஜ் தெரியல. இருந்தாலும் சேஃப் சைடுக்கு நம்ம ப்ரொப்பல்லர்ஸ் மாற்றிடுறது பெட்டர். இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த வீடியோ சீரிஸை பாருங்கள். அடுத்த எபிசோடில் நம்ம ராஜஸ்தானில் கால் எடுத்து வைக்கிறோம். நம்மளோட சாகசங்கள் தொடரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.